சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்களேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதில் எப்படிப்பட்டவர் இந்த வசனத்தில் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராக தான் இருக்க விரும்புகிறார். ஆமேன். அப்போ அவர் நல்லவர் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ருசித்து பார்க்க வேண்டுமா. எப்படி நம்ம நம்மளுக்கு பிடித்த ஒரு ஃபுட்டை நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ருசித்து பார்த்து அதோடைய சுவையை அறிந்து கொள்ளுகிறோமோ, ஒரு பழமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அதை பார்த்த உடனே அதுக்கு நம்மளுக்கு ருசி தெரியாது. ஆனால் அதை ருசித்து பார்க்கும்போது தான் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம பாடியில் ஃபீல் பண்ண முடியும். அப்படி தானே? அதே மாதிரி தான் இது ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை நடத்தும் போது அவரை பற்றி ஃபீல் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான். கர்த்தர் நல்லவர், என்னுடைய கர்த்தர், என்னுடைய தேவன், என்னுடைய இயேசு நல்லவர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ருசித்து பார்ப்பது தான் அதுதான். அதுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும். அந்த அறிவு உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதாது. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது புரியாது. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை ருசிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையை அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போ பாருங்களேன், கர்த்தர் எப்பொழுதுமே நம்மளுக்கு நல்லவராகவே இருக்கணும், என் வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு. சுத்த இருதயமுள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுத்த இருதயம். அவர் நல்லவர் என்பதை நம்ம அனுதினமும் ருசிக்கணும், ஒவ்வொரு நொடியும் நம்ம ருசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னா, சுத்த இருதயத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா போதும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்லவராகவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ மற்ற சூழ்நிலைகளில் அவர் நல்லவராக இருக்க மாட்டாரா? அப்படி இல்லாட்ட நல்லவராக இருக்க மாட்டாரான்னா, அதுக்கும் ஒரு வசனம் இருக்குது. அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், புனிதனுக்கு புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறாகவும் தோன்றுவாராம். பாருங்களேன். அப்போ மாறுபட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா, நம்மளை சார்ந்து தான் அவர் நம்மளை வழி நடத்துகிறதும் மாறுபடுகிறது. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பது தான் சத்தியம். புரியுதா? அதுதான் சத்தியம். அவர் நல்லவர், நமக்கு நன்மைகளை செய்கிறவர், நம்மை பார்த்து 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 நம்மளுக்கு நன்மைகளை செய்து நம்மை அலங்கரிப்பவர். அதுதான் அவருடைய குணாதிசயம். ஆனால் நம்முடைய வழிகளில் நம்ம முரட்டாட்டம் பண்ணும்போது, நம்ம மாறுபடும்போது, கர்த்தர் அதுக்கு ஏற்ற மாதிரி சில சிக்ஷைகளை, சில ஸ்ட்ரிக்டாக நடத்த வேண்டிய காரியங்களை நம்மளுக்கு சொல்லித்தந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நடத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் நம்முடைய அன்புள்ள தகப்பனாகவும் இருக்கிறார். நம்மை சீர்திருத்த வேண்டியது, நம்மளை கண்டிக்கிறது எல்லாமே அவருடைய பொறுப்பாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆண்டவர் செயல்படுவார். நீங்கள் எப்போவுமே சுத்த இருதயத்தை காத்துக்கொண்டு அவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, இப்படி நடக்கிற ஒரு பிள்ளையை எந்த தகப்பன் கண்டித்து கொண்டே இருப்பார்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருந்தால், பிள்ளைகள் நமக்கு எப்போவுமே கீழ்ப்படிந்து ரொம்ப ப்ராப்பராக அழகாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள போய் நம்ம கண்டிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு சுத்த இருதயத்தோட ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக வாழுவோம்னா, அவர் நமக்கு எப்பொழுதுமே நல்லவராகவே நம்ம இருந்து என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் நல்லவர் என்பதை ஃபீல் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில். அவர் நன்மைகளை மாத்திரம்தான் செய்கிறவர். அவர் உங்களோடு கூடவே நடக்கிறவர். அதை ஃபீல் பண்ணி அதை உணர்ந்து கொண்டு அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. அவர் மேலே உங்கள் நம்பிக்கை அப்பொழுது பெருக ஆரம்பிக்கும். அவரை நம்பிக்கொண்டே உங்கள் வாழ்க்கையை நடத்துகிற நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நம்பி காத்திருக்கிற எங்களுக்கு நீர் நல்லவராகவே இருக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ளவும், உம்மை சார்ந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழவும், உமக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ தேவரீர் எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் ருசிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.